తమిళనాడు ముఖ్యమంత్రిగా విజయ్ ప్రమాణ స్వీకారోత్సవంలో ఆసక్తికర సన్నివేశం చోటు చేసుకుంది. గవర్నర్ ప్రమాణ స్వీకారం మొదలు పెట్టగానే విజయ్ అనే నేను అనే పదం ప్రమాణ స్వీకారోత్సవ వేడుకలో ప్రతిధ్వనించింది. కరతాళ ధ్వనులు, ఈలలు, చప్పట్లు మారుమోగిపోయాయి. అయితే రాజ్యాంగం ప్రకారం నిర్దేశించిన రీతిలో విజయ్ ప్రమాణ స్వీకారం చేయలేదు. స్పీచ్ ఇవ్వడం మొదలుపెట్టారు. అది ఆవేశపూరిత స్పీచ్. విజయ్ ప్రసంగం అయ్యే వరకు వేచి చూసిన గవర్నర్ తర్వాత నిబంధనల ప్రకారం ప్రమాణ స్వీకారం చేయాలని చెప్పడంతో ఈ విధిని పూర్తి చేశారు జోసెఫ్ విజయ్. சட்டப்படி அமைக்கப்பெற்ற சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சி ஜோசப் செங்கோட்டையன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசு அமைச்சராக உண்மையாகவும் உளச்சார்பின்றியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்புக்கு சட்டத்திற்கும் இணங்க அச்சம் ஒருதலை சார்பும் என்று விருப்பு வெறுப்பு விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையாக செய்வேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். செங்கோட்டையன் எனும் நான் தமிழ்நாட்டின் அரசியல் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவது தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்றி தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். திரு பி வெங்கடரமணன். நான் ஆதவ் அர்ஜுனா என்னும் நான்